கடந்த 2011ஆம் ஆண்டு அன்றைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஜப்பான் பிரதமருக்கு அளித்த இரவு விருந்தில் விருந்தினர்களில் ஒருவராக கலந்து கொள்ள அழைக்கப்பட்டார் தமிழகத்தை சேர்ந்த நடிகர் தனுஷ். அதற்கு காரணமாக கூறப்பட்டது ஒரு பாடல். இந்திய சினிமாவில் அதற்கு முன் எத்தனையோ உன்னதமான பாடல்கள் வெளியாகி இருந்தும் அவற்றையெல்லாம் விட இதை முக்கியத்துவம் பெற வைத்தது ஒரு மாயத்தளம். இந்த தொகுப்பிற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்த போது தன் ஒற்றை கண்ணசைவினால் உலகையே கட்டி போட்டிருந்தார் பிரியா வாரியர். அதற்கு களம் அமைத்து கொடுத்ததும் அந்த மாயத்தளம்தான். கற்பனை கதைகளில் வரும் மாயக்கண்ணாடி போல் உலகின் ஒரு மூலையில் நடக்கும் செய்திகளை எந்த மூலையிலிருந்தும் காண வைக்கும் அந்த விஞ்ஞான மாயக்கண்ணாடியின் பெயர் யூடியூப். ராக்கெட் வேகத்தில் வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பங்கள் மனிதனை ஒரே இடத்தில் கட்டி போட்டு விட்டன என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக இந்த காலத்தைய பெரும்பாலான இளைஞர்களின் பொழுதுபோக்கு அம்சங்களில் சமூக வலைதளங்கள் தான் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என சமூக வலைதளங்களின் பரிணாமங்கள் பறந்து விரிந்துள்ள நிலையில் அதில் யூடியூபின் இடம் இன்றியமையாதது. சொல்லப்போனால் உலகின் A to Z வரையிலான அனைத்து வகை வீடியோக்கள் மற்றும் தகவல்களை யூடியூப் பெற்றுள்ளது. யூடியூபில் இல்லாத வீடியோக்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்ற வகையில் அந்த வலைதளம் தன் ஆக்டோபஸ் கரங்களை சாத்தியமுள்ள திசைகளிலெல்லாம் பரப்பி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் அனைத்து தரப்பினரின் யோகோபித்த ஆதரவுடன் வெற்றி நடைபோடும் யூடியூப் தற்போது நிலையை எட்ட கடந்து வந்த பாதை மிகவும் சுவாரஸ்யமானது. மொழிகளின் உருவாக்கத்திற்கு முன்பு எல்லாவற்றையும் காட்சி வடிவில் பார்த்த அந்த பழக்கம் மனித இனத்திற்கு இன்னும் தொடர்வதன் ஒரு அடையாளம் காட்சிகளின் மீது இருக்கும் ஈர்ப்பு. என்னதான் கதையாக படித்தாலும் அந்த விஷயத்தை காட்சியாக பார்ப்பது பார்வையாளர்களுக்கு மேலும் திருப்தியை அளிக்கிறது என்பது நிதர்சனம். அந்த நோக்கத்தில் வீடியோ காட்சிகளை பதிவு செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த யூடியூப். பேபால் நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்களான சர்ட் கர்லி, ஸ்டீவ் சென் மற்றும் ஜாவித் கரீம் ஆகிய 3 பேரும் யூடியூப் வலைதளத்தை கடந்த 2005ஆம் ஆண்டு உருவாக்கினர். கர்லி பென்சில்வேலியாவில் உள்ள இந்தியானா பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். சென் மற்றும் ஹரீம் ஆகிய இருவரும் இல்லியானாயிஸ் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் படித்தவர்கள். உலகில் உள்ள அனைவரும் பல்வேறு வகையான வீடியோக்களை கண்டுகளிக்கும் விதமாக இந்த வலைதளத்தை அவர்கள் உருவாக்கினர். தகவல்களை திரட்ட நாம் இணைய தேடல் பகுதியான கூகுளுக்கு எப்படி செல்கிறோமோ அதேபோல் வீடியோக்களை காண யூடியூப் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதியன்று யூடியூப் வலைதளம் தொழில்நுட்ப யுகத்தில் கால் பதித்தது. கூகுள் நிறுவனம் அதை வாங்கிய பிறகு யூடியூபின் வளர்ச்சி இன்னும் அதிகரித்தது. கூகுள் யூடியூபை வாங்கிய போது அதன் மதிப்பு $1.65 பில்லியன். யூடியூபின் தற்போதைய மதிப்பு $30 பில்லியன் மேல். அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள கூகுளின் கிளை அமைப்பு யூடியூப் வலைதளத்தை நிர்வகித்து வருகிறது. யூடியூபை உருவாக்கியவர்களில் ஒருவரான ஜாவேத் கரீம் அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரில் உள்ள விலங்கியல் பூங்கா குறித்த வீடியோவை கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் பதிவாக வெளியிட்டார். மீ அட் த ஜூ என்ற பெயரில் யானைகள் பின்னணியில் இருக்கும் விதமாக யூடியூபில் அந்த காட்சி பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. 19 வினாடிகள் ஓடக்கூடிய இந்த வீடியோ பதிவை இதுவரை 4.5 கோடி பேருக்கு மேல் பார்த்துள்ளனர். ஆரம்ப காலத்தில் யூடியூபில் 15 நிமிடங்கள் வீடியோவை பதிவேற்றம் செய்யும் காலவரையறை கொடுக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு 12 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டது. அமெரிக்காவில் 2005ஆம் ஆண்டு யூடியூப் பயன்பாட்டுக்கு வந்தாலும் பிற நாடுகளில் 2007ஆம் ஆண்டுதான் அறிமுகம் செய்யப்பட்டது. பிரேசில், பிரான்ஸ், அயர்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் கடந்த 2007ஆம் ஆண்டு யூடியூப் இணையதளம் அறிமுகமானது. பேஸ்புக்கை போல் இந்த வலைதளம் குறுகிய காலத்தில் நெட்டிசன்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்தியாவில் 2008ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட யூடியூப் இணையதளம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா மற்றும் மிட் ரோமினி பங்கேற்ற அதிபருக்கான விவாத நிகழ்ச்சி முதல் முறையாக யூடியூபில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. இதன் பிறகு பார்வையாளர்கள் மத்தியில் யூடியூப் நல்ல வரவேற்பை பெறத் தொடங்கியது. தனிநபர்கள் பிரத்யேக கணக்கு தொடங்கி சமையல் குறிப்புகள், நடனம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த பல்வேறு வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய தொடங்கினர். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தல் உட்பட அனைத்து வகையான வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டன. இதேபோல் ஆவணப்படங்கள், இசை ஆல்பம், ஆடியோ பதிவுகள், நேரலை என அனைத்தையும் உள்ளடக்கிய மாபெரும் இணையதளமாக குறுகிய காலத்தில் உருவெடுத்தது யூடியூப். இந்நிலையில் தற்போதைய திரையுலகமும் யூடியூபை நம்பியே உள்ளது என்றும் கூறலாம். யூடியூப் திரையுலகில் ஒரு முக்கியமான அங்கமாக மாறியிருக்கிறது. ஒரு படத்தின் முன்னோட்டங்களான டீசர் மற்றும் ட்ரெய்லர் போன்றவை பெறும் பார்வையாளர் எண்ணிக்கைகள் நடிகர்களின் நட்சத்திர அந்தஸ்தோடு பொருத்தி பார்க்கப்படும். படத்தின் வசூலை போலவே யூடியூப் விருப்பங்களின் அளவும் கணக்கில் கொள்ளப்படுகிறது. அறிதலுக்கு வாசலாக, செய்முறை விளக்கமாக, வைரல் வீடியோக்களின் நூலகமாக திகழும் யூடியூப் வருவாய்க்கான வாய்ப்பை வழங்க தொடங்கியுள்ளது. யூடியூபில் அவரவர் விரும்பும் பெயரிலேயே இணைய சேனலை உருவாக்க முடியும். அதில் நாம் எடுத்த சொந்த வீடியோக்களை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். .tv என்ற இணைய சொல்லில் வெப்சைட்டை உருவாக்கி தொலைக்காட்சி சேனல் போன்று யூடியூப் டிவி சேனலை நாம் நிர்வாகம் செய்யலாம். நமது பெயரில் டிவி சேனலை தொடங்க வேண்டுமானால் யூடியூபில் கணக்கு தொடங்கி குறைந்தது 30 நாட்கள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். அதேபோல் குறைந்தபட்சம் நமது வீடியோ பதிவுக்கு 100 பார்வையாளர்களாவது இருப்பது அவசியம். யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களுக்கு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் என 2 வகையான உரிமங்கள் வழங்கப்படுகின்றன. யூடியூபில் ஒருவர் பதிவேற்றம் செய்வது அவரது சொந்த படைப்பாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த வீடியோ பார்வையாளர்களை பாதிக்காத வகையில் இருப்பது மிக அவசியம். இவை ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் என்ற பிரிவில் அடங்கும். இதேபோல் யூடியூபில் நாம் பயன்படுத்திக் கொள்வதற்காக ஏராளமான வீடியோக்கள் இருக்கும். அதனை கிரியேட்டிவ் காமன் வீடியோக்கள் என்று அழைப்பார்கள். யூடியூபில் இதுபோன்ற கிரியேட்டிவ் காமன் வீடியோக்கள் லட்சக்கணக்கில் உள்ளன. அவற்றை நாம் பயன்படுத்தி தேவையான மாற்றங்களை செய்து வெளியிட்டுக் கொள்ளலாம். இவற்றோடு நம் வீடியோக்களையும் கலந்து பயன்படுத்த முடியும். இந்த பயன்பாட்டிற்கு கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் என்ற உரிமத்தை பொருத்திக் கொள்ள வேண்டும். நமது வீடியோக்களையும் இந்த உரிமத்தின் மூலம் பிறர் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க முடியும்.
மேலும் ஒருவர் பாடல்களை பாடியோ அல்லது இசைக்கருவிகள் மூலமோ வாசித்து பதிவு செய்து வைத்துள்ளவற்றை புகைப்படங்களோடு இணைத்து வீடியோ ஃபைலாக யூடியூபில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக சமையல் குறிப்புகள் தொடர்பான வீடியோக்களை ஏராளமான இல்லத்தரசிகள் பார்வையிடுகின்றனர். அழகு குறிப்புகளை இளம்பெண்களும், திரை விமர்சனங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் தொடர்பான வீடியோக்களை அனைத்து தரப்பினரும் பார்வையிடுகின்றனர். தகவல்களை காட்சியாக அளிக்கும் யூடியூப் வீட்டில் இருந்தபடியே பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பாகவும் மாறியுள்ளது. திரை விமர்சனங்கள், அழகு குறிப்புகள், சுற்றுலா தலங்களின் வீடியோக்கள் ஆகியவை பணம் சம்பாதிக்க அதிகமாக பயன்படக்கூடியவைகளாக கருதப்படுகிறது. யூடியூப் சேனலில் நாம் பணம் சம்பாதிக்கும் முறையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது வீடியோக்களை பார்க்க அதிக அளவில் பார்வையாளர்கள் வரும்போது அதற்கேற்ப விளம்பரமும் தேடி வரும். இதற்காக பெரிய அளவில் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. குழந்தைகள் செய்யும் குறும்புத்தனம், இல்லத்தரசிகளின் சமையல் குறிப்புகள், அழகிய சுற்றுலா தலங்கள், மிமிக்ரி, நடனம் போன்றவற்றின் வீடியோக்களை பதிவிட்டால் போதுமானது. ஆனால் இந்த வீடியோக்கள் யூடியூபில் யார் பதிவிடுகிறாரோ அவரால் எடுக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்பதே கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விதிமுறை. வீடியோக்களை யூடியூபில் பதிவேற்றம் செய்த பிறகு நமது வீடியோக்களுக்கு விளம்பரம் வர விரும்பினால் AdSense என்ற சைட்டுக்கு சென்று யூடியூப் விவரங்களை அளிக்க வேண்டும். யூடியூபின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்கள் இருந்தால் பார்ட்னர்ஷிப் என்ற அந்தஸ்து வழங்கப்படும். ஒருவேளை இந்த அந்தஸ்து கிடைக்காமலும் போகலாம். அதன் பிறகு மீண்டும் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் வீடியோக்களை பதிவேற்றம் செய்யும் பணியை மட்டும் விட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து அதிகமான வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு கொடுத்த பிறகு தகுதி இருந்தால் விளம்பரங்கள் தேடி வரும். இந்த விளம்பரம் தான் வருவாய்க்கு பிரதான வழிமுறை. உடனடியாக பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியாது என்றாலும் வீடியோக்களை காணும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே விளம்பர வருவாயை பெற முடியும். யூடியூப் மூலம் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர் ஆனவர்களின் பட்டியலை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை கடந்த ஆண்டு வெளியிட்டது. இதில் டான் மில்டன் என்பவர் முதலிடம் பிடித்தார். கடந்த ஆண்டு மில்டனின் வருமானம் 12.3 மில்லியன் பவுண்ட், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 106 கோடி ரூபாய். யூடியூப் மூலம் இவ்வளவு பணத்தை மில்டன் எப்படி சம்பாதித்தார் என்ற கேள்வி அனைவரது புருவத்தையும் உயர்த்த செய்தது. இந்த பணத்தை அவர் வீடியோ கேம் விளையாடி சம்பாதித்தது பின்னர் தெரிய வந்தது. இதை கேள்விப்பட்ட பலர் ஒரு நபருக்கு இவ்வளவு வருவாயா என ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். வீடியோ கேம்கள் விளையாடும் ஒரு பிரிவினர் அதை வீடியோ எடுத்து விளையாட்டு நுணுக்கங்கள், ஆட்டம் குறித்த வர்ணனைகளுடன் வீடியோக்களை பதிவிடுகின்றனர். இதுபோன்ற வீடியோக்களை காண கோடிக்கணக்கான பேர் காத்திருக்கின்றனர். இங்கிலாந்தின் நாட்டிங்காம் பகுதியைச் சேர்ந்த மில்டன் கல்லூரி படிப்பை முடித்ததும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றினார். வீடியோ கேம் வெறியரான இவர் விளையாட்டு நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்காக யூடியூப் சேனலை தொடங்கினார். போகிமேன் விளையாட்டில் தீவிர கவனம் செலுத்திய அவர் பின்னர் மைன்கிராஃப்ட் ஆட்டத்திற்கு மாறினார். இப்படி தாம் விளையாடும் வீடியோக்களை யூடியூபில் பதிவேற்றம் செய்ததால் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள் மில்டனுக்கு கிடைத்தனர். இதில் பெரும்பாலானோர் சிறுவர்களாகவே இருந்தனர். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் யூடியூபை யாரும் ஒரு தொழிலாக கருதவில்லை என தெரிவித்துள்ள அவர் தற்போது நிலைமை மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யூடியூபை ஏராளமானோர் ஒரு தொழிலாக மாற்றிக்கொள்ள முற்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் யூடியூப் இணையதளத்தில் தமது வீடியோவை பதிவிட்ட 6 வயது சிறுவன் ஒருவன் 70 கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார். ரியான் என்ற அந்த சிறுவன் 3 வயதிலிருந்தே விளையாட்டு பொருட்கள் வைத்து விளையாடுவதை அவரது பெற்றோர் வீடியோ எடுத்து யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இந்த காட்சிகள் சிறுவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரையும் கவர்ந்தது. மேலும் ரியானின் குழந்தை மொழிக்கு கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் குவிந்தனர். இப்படி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் யூடியூப் மூலம் வருவாய் ஈட்டி வருகின்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட இந்த பட்டியலில் 10 பேர் இடம்பெற்றனர். வீடியோ கேம்கள் மூலம் பிரபலமான மில்டன் 107 கோடியுடன் முதலிடம் பிடித்தார். இவான் பாங் என்பவர் 99.37 கோடி ரூபாயுடன் 2வது இடத்தை பெற்றார். 24 மில்லியன் சந்தாதாரர்களை கொண்டுள்ள டூட் பெர்ஃபெக்ட் என்ற குழுவினர் 86.76 கோடி ரூபாயுடன் 3வது இடத்தை பிடித்தனர். இந்த குழுவினர் கூடைப்பந்து தொடர்பான நுணுக்கங்களை யூடியூபில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். வெளிநாட்டவர்களுக்கு தாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று தமிழர்களும் யூடியூபில் அசத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிநாத் சமையல் தொடர்பாக பிரத்யேக யூடியூப் சேனலை தொடங்கியுள்ளார். சமையல் கலையில் கைதேர்ந்த இவரது தந்தை முட்டை ஃப்ரை, மாட்டிறைச்சி குழம்பு, ஆட்டிறைச்சி குழம்பு என பல்வேறு அசைவ உணவுகளை சமைத்து அசத்தியுள்ளார். இதை வீடியோவாக எடுத்த கோபிநாத் அதை யூடியூபில் பதிவேற்றம் செய்தார். இதன் மூலம் கோபிநாத்தின் யூடியூப் சேனலுக்கு பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதால் விளம்பரமும் வர தொடங்கியது. இதன் மூலம் கோபிநாத்தின் குடும்பம் ஆண்டுதோறும் கணிசமான தொகையை யூடியூப் மூலம் சம்பாதித்து வருவதாக கூறப்படுகிறது. விளம்பரங்களுடன் பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்களை 1 லட்சம் பேர் பார்வையிட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட நபருக்கு 6000 ரூபாய் வருவாய் கிடைக்கும். இதனிடையே கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் யூடியூப் நிறுவனம் புதிய மைல்கல்லை எட்டியது. மாதந்தோறும் 1.5 பில்லியன் பயனாளிகள் யூடியூப் தளத்தை லாகின் செய்ததே அந்த சாதனையாகும். ஆனால் ஒட்டுமொத்தமாக யூடியூப் தளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை இதைவிட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த மாதம் ஐபோன் பயனாளர்களுக்கு யூடியூப் தொடர்பான புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது வாட்ஸ்அப்பில் யூடியூப் வீடியோக்களை பார்க்கும் வசதி உருவாக்கப்பட்டது. இதனால் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிக்கொண்டு யூடியூப் வீடியோக்களை பார்க்க முடியும். ஆண்ட்ராய்டு போன்களுக்கு இந்த வசதி வழங்கப்படவில்லை. ஆண்ட்ராய்டு போன்களிலும் விரைவில் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி அநேக சாதகங்களை கொண்டுள்ள யூடியூப் ஒரு சில பாதகங்களையும் கொண்டுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. சாதகம் என்னவெனில் ஒருவர் தாம் எடுத்துள்ள அனைத்து வீடியோக்களையும் யூடியூப் மூலம் உலகம் முழுவதும் காட்சிப்படுத்த முடியும். நாம் பதிவேற்றம் செய்யும் வீடியோ குறித்த பிறரது கருத்துக்களை உடனடியாக அறிந்து கொள்ளலாம். அதேபோல் யூடியூபை பயன்படுத்தும் பிறரையும் எளிதாக தொடர்பு கொள்ள இயலும். பிறரது திறமைகளையும் இந்த இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே அனைத்து வகையான பாடங்களையும் ஆசிரியர்களின்றி கற்க முடிகிறது. விளையாட்டுப் போட்டிகள், சினிமாக்கள், பாடல்கள் என அனைத்து தகவல்களையும் நமது உள்ளங்கைக்கே கொண்டு வருகிறது யூடியூப். அமெரிக்காவில் செயல்படும் வலைதள ஆய்வு நிறுவனமான அலெக்சா இன்டர்நெட் கடந்த ஆண்டு நடத்திய ஆய்வில் உலகின் 2வது பிரபலமான இணையதளமாக யூடியூப் இடம் பிடித்து அசத்தியது. பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் சில சமயங்களில் காணாமல் போனவர்களை அவர்களது குடும்பத்துடன் சேர்த்து வைக்கிறது. இதேபோன்று யூடியூபும் மாயமான பெண் ஒருவரை அவரது குடும்பத்துடன் சேர்த்து வைத்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சாலையோரங்களில் உணவின்றி சிரமப்படுபவர்களுக்கு உணவுகளை விநியோகித்துள்ளார். பின்னர் இது தொடர்பான வீடியோவை தனது யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்.
அந்த வீடியோவை பார்த்த புளோரிடாவை சேர்ந்த நபர் ஒருவர் ஆனந்தமடைந்தார். ஏனெனில் அந்த வீடியோவில் மாயமான அவரது தாய் இடம்பெற்றிருந்தார். மனநிலை சரியில்லாத அந்த பெண் மீண்டும் குடும்பத்துடன் இணைந்தார். அதே சமயத்தில் யூடியூப் மூலம் சில பாதகங்களும் உள்ளன. ஒரு சில வீடியோக்கள் இளம் தலைமுறையினரை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல நேரிடலாம். குறிப்பாக ஆபாசம் மற்றும் வன்முறை குறித்த காட்சிகள் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இதேபோல் ஒரு சில வீடியோக்கள் கொள்ளை, திருட்டு மற்றும் தீவிரவாதம் போன்ற சமூக விரோத செயல்களுக்கு வழிவகுப்பதாகவும் பரவலாக கருத்து எழுந்துள்ளது. இளம் தலைமுறையினர் உட்பட நெட்டிசன்கள் பலரும் திரைப்படம், நகைச்சுவை, காமெடி என தங்களின் சொந்த தயாரிப்புகளை யூடியூபில் பதிவேற்றம் செய்கின்றனர். இதனால் யூடியூப்களுக்கு டிவிக்களை விட 20 மடங்கு பார்வையாளர்கள் உள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தில் தான் யூடியூப் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக திரையுலகிற்கு யூடியூப் மாபெரும் உதவி செய்து கொண்டிருப்பதாக திரைப்பட தயாரிப்பாளர் தானு பாராட்டு தெரிவித்தார். சினிமாக்கள் வெற்றி பெற யூடியூப் விமர்சனங்கள் மிக முக்கிய காரணம் என குறிப்பிட்ட அவர், திருட்டு விசிடிகளை கட்டுப்படுத்தவும் யூடியூப் உதவி செய்ய வேண்டும் என கடந்த ஆண்டு சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கேட்டுக்கொண்டார். இதற்காக தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் யூடியூபை அணுக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே யூடியூபில் பாதுகாப்பை நிர்வகிக்கும் அமைப்பு தோல்வியடைந்து விட்டதாக அந்த நிறுவனத்தின் தன்னார்வ கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. வீடியோக்களை பகிரும் இந்த வலைதளம் தவறான பதிவுகள் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்பவர்களை கண்காணிப்பதற்காக தன்னார்வ குழுவை பெற்றுள்ளது. இந்நிலையில் குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில பதிவுகள் இருப்பதாக தன்னார்வ குழு அனுப்பிய பல்வேறு புகார்களில் குறைந்த அளவு புகார்களுக்கு மட்டும் யூடியூப் நிறுவனம் சார்பில் பதிலளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 9000க்கும் அதிகமான புகார்கள் அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் இதுவரை பெரும்பாலான புகார்கள் தீர்க்கப்படவில்லை என்றும் தன்னார்வலர் குழுவினர் தெரிவித்துள்ளனர். குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கும் மனநிலை கொண்ட சிலர் யூடியூப் வலைதளத்தை பயன்படுத்துவதாகவும் அண்மையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான பதிவுகளை இணையத்தில் வெளியிட மாட்டோம் என யூடியூப் நிறுவனம் உறுதியளித்தாலும், ஆனால் அதற்கான கொள்கைகளை யூடியூப் நிறுவனம் முறையாக கையாளவில்லை என்பதே தன்னார்வ குழுவினரின் வேதனை. எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு தீமைகளை புறந்தள்ளுவதே சாலச் சிறந்தது என பொதுவான ஒரு கருத்து உண்டு. அதற்கு யூடியூபும் விதிவிலக்கு அல்ல.